ஒரு ரிசர்வர் டேங்க் இதுதான் ரிசர்வர். அந்த டேங்க் சரி ஆயில் அதுக்கப்புறம் ஆயிலை பம்ப் பண்ணி மோட்டரை ஆயில் பம்ப் பண்ணிட்டு இந்த வெள்ளை நம்ம கேஷன் கண்ட்ரோல் வரும். இதுதான் ஹைட்ராலிக்ஸ் இருக்க பேசிக்ஸ். அதாவது கேஷன் கண்ட்ரோல் வருது, ஃப்ளோ கண்ட்ரோல் வருது, நம்ம அந்த செக் வால்வு இதெல்லாம் நம்ம ஹைட்ராலிக்ஸ் இருக்க பேசிக்ஸ். கேஷன் கண்ட்ரோல் வருது பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் எந்த டேரக்ஷனில் போகணும் அந்த அப்ளிகேஷனாக ஃபார்வர்ட் பண்ணி மிஷின். ஸோ டேரக்ஷன் மாறும்போது இந்த மிஷினோட மோஷன் சேஞ்ச் ஆகும். மோஷன் அதுக்கு தான் டிசி இந்த டிசி private 2 அதாவது மோட்டர் ரன்ல இருக்கும். நான் புஷ் பண்ண ஃபார்வர்ட் ரிவர்ஸ் புஷ் பண்ணா மட்டும்தான் அது மேலே போகும், கீழே வரும். ஸோ ஃபார்வர்ட் ரிவர்ஸ்க்கு நான் 1 and 5 தான் 1 2 3 4 அந்த சைடில் கீழே இருந்தால் அந்த 5/3 5 போச்சு. இது மூணாவது கீழே இருக்க 5/3 பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு ரிவர்ஸு ரன்னிங்கில் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இந்த டேரக்ஷன் கண்ட்ரோலாக பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரெஷரையும் அதோட லெவல் நம்ம இங்கே ரெடி பண்ணிக்கலாம். செக் வால்வ் பார்த்தீங்கன்னா பம்பை கம்பெனி ஆயில் பம்ப் பண்ணிட்டு உனக்கு இந்த ரிசர்வர் மூலயமா இந்த மெக்கானிக் உள்ள போட்டு செக் வால்வ் சரியாக்கா. ஸோ இப்போ என்னன்னா நான் மற்ற டெஸ்ட் எல்லாமே அசம்பிளாக இதில் பீஸ் கனெக்ட் போகும். கனெக்டில் நல்லா நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்புட் லைன்ஸ் இன்புட் லைன்ஸு இந்த அவுட்புட் லைன்ஸு அவுட்புட் லைன்ஸு இதுதான் பேசிக் பீஸ் ஸ்டாண்டர்ட். இதில் ஒவ்வொரு பிசி இன்புட் தரமாக எடுத்துக்கலாம். பிஎல்சி இதில் பார்த்தா ஒரு எஸ்பிஎஸ் இருக்கும், லாக்கெட் இருக்கும். என்ன பண்ணுவேன், கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த பிஎல்சி மூலியமாக என்ன பண்ணுறேன், இந்த என்டையர் கிட்டையும் நான் ரன் பண்ணிடுறேன். நான் ஜஸ்ட்டு புஷ் பண்ணால் போதும். எனக்கு இந்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக்காக இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். டவுன் சுவிட்ச் இப்போ ஆயில் ஆயில் இந்த பிஸ்டன் இந்த வயர் வருதுன்னா இந்த வயர் இங்கே மேலே வந்துச்சுன்னா இப்போ ஆயில் இங்கே ஃபில்லாக இருக்கும். இங்கே ஃபில்லாக பிஸ்டனு மேலே வரும். ஒருவேளை ஆயில் இங்கே ஃபில்லாக அதான் சொல்லுங்கள். ஆயில் ரிலீஸ் ஆகுது, இப்போ ஒன்று வரும். ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகும், ஒரு பக்கம் உள்ள வரும். ஆயில் உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆகும், பிஸ்டன் டாப் மோஷன் பம்ப் ஆகும். ஆயில் ரிலீஸ் ஆச்சுன்னா இது கீழே வரும். புரிஞ்சுக்கணும் சரியா. இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் உள்ள தான் போகுதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் ஃப்ளோ இன்லெட் ஒரு பக்கம் ஃப்ளோ. ஸோ இன்லெட்டில் வரும்போது டெஸ்ட் 2 மூடி டாப் மோஷன். ஒருவேளை இந்த அவுட்லெட் வால்வு இதை வெளியே போகும்போது மிஷின் என்ன ஆகும், கீழே போகும். ஸோ இந்த ரெண்டு ஃப்ளோவையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்மளோட ப்ரோக்ராமிங்கோட புரியுதா. ஸோ இந்த சர்க்யூட் போடும்போது இந்த டயக்ராம் இதில் அசம்பிளில் இதை பார்த்தா இது ஒரு எஃப்ஆர் யூனிட். நம்ம என்ன பண்ணல ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறோம். ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண இந்த பிஸ்டனோட ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணி இந்த ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த வால்வோட இந்த வால்வு எதுக்கு அப்படின்னா ஆயிலோட லெவல் இருக்குல்ல மேனிட்டி பார்த்தா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆயிலோட ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணுறோம். ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆயிலோட குவாலிட்டி ரெடியூஸ் பண்ணி அதை என்ன பண்ணால் நீங்கள் ரெடியூஸ் பண்ணி வால்வ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகும். இதை கண்ட்ரோல் ஆகும். க்ளோ பண்ணுறது பார்த்தீங்களா, இல்லை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ போகுது அப்படின்னு. ஸோ இது ரெண்டுமே ரெகுலேட் பண்ணுறது மூலியமாக உனக்கு பிஸ்டனோட ஸ்பீடு குறையும், அதிகமாகும். புரியுதா. ஸோ எதுக்காக நான் பேசிக்காக யூஸ் பண்ணுவேன், இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியில் பெரிய மோல்டிங் மிஷின்ஸ்லாம் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தா நார்மலாக அதோட சைஸே ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மோல்டு அடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, மேலே மோல்டு வச்சுக்கணும். இதோட ஸ்பீடு பார்த்தா நார்மலாக இங்கே இருக்க ப்ரெஷர் ரேட்டுக்கு ஒரு 2 நம்ம 246 தான் கொடுக்கணும் சரியா. அதில் கொடுக்கும்போது நார்மல் ஸ்பீட் ரொம்ப மைண்ட் ஸ்பீட் தான் வருது.
இது அங்கே கொடுக்கும்போது அதோட ப்ரெஷர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ஹை ஸ்பீடில் போய் என்ன பண்ணணும், நம்ம வாங்கி ஸ்டாண்டில் போயிட்டு இந்த பேட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அந்த பேட்டரில் போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதான் பேட்டர்ன் வச்சுக்கோங்க, நமக்கு ஸ்டாண்டிங் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து என்னோட பேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கேன். நான் வந்து புஷ் பேட்டர் கொடுக்கும்போது தப்பு பேட்டர் வந்து அடிக்கணும். அடித்தோடனே என்ன பண்ணால் அந்த பேட்டர் இங்கே பஞ்ச் ஆகிடும். பேட்டர் இங்கே பஞ்ச் ஆகிடும். திரும்ப ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கணும். சரியா? அடுத்த என்ன பண்ணி வேறு பேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இதோட டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அடுத்த பேட்டர் இங்கே அடிக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தா ஒன்றா ஃபிக்ஸ் பண்ண வரைக்கும் நான் வந்து மோட்டர் பட்டன் வந்து மேலே போர் பண்ண வரைக்கும் எனக்கு ஃபேன் ஆப்ஷன் வெளியே வந்து. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெட்டிக்கலாக இருக்குது. நீங்கள் இது ஹரிசாண்டலாக வச்சுக்கோங்க. ஒரு பேட்டர் ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த பக்கம் அடிக்குது, இந்த பக்கம் அடிக்குது. ரெண்டுத்தையும் திருப்பி வச்சு அப்படின்னா உனக்கு வந்து ஃபேன் ஆப்ஷன் வெளியே வந்துடும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இந்த மொபைல் இருக்குன்னா மொபைல் ரெண்டு பேட்டர் இது ஒரு டிசைன் பண்ணுறேன், இது ஒரு டிசைன் பண்ணுறேன். சரியா? அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் இந்த பேட்டர் பேசி பார்த்து வச்சு அடிக்கிறேன். அது ஃபேன் திரும்ப இந்த பக்கம் அடிக்கிறேன். ரெண்டுத்தையும் ஒன்றா திருப்பி நான்